என் தங்கமே, இப்போ நீ படிக்கிற இந்த வார்த்தைகள் சும்மா சொற்கள் அல்ல என் பிள்ளையே. உன்னோட இதயம் இப்போ ஒரு ஆழமான அமைதியோட இதை ஏற்க ரெடியா இருக்கிறது. ஏன்னா உனக்கு தெரியாம உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வேகமாக ஓடி வருது. அதிர்ஷ்டம் போல இல்லை, இது வாழ்வை மாற்றி விடும் ஓர் டிவைன் டர்னிங் பாயிண்ட். நீ உணராம இருந்தாலும் உன் சுற்றுல எனர்ஜிகள் மாற ஆரம்பிச்சு விட்டது. உன் ஆன்மா ரொம்ப நாட்களா சுமந்து இருந்த சுமை இப்போ வெளியேற ஆரம்பிச்சு இருக்குது. இந்த உணர்வு உன்னுக்கே வியப்பா இருக்கும், ஆனா அது உண்மை என் தங்கமே. நீ அநியாயமான துன்பங்களை கூட பொறுத்துக்கிட்டாய், யாராலும் புரியாத வலியை கூட நீ உன் உள்ளத்துல தாங்கினாய். நீ சிரிக்கும்போது கூட மனசு உடைந்து கிடந்தது. நீ எந்த நேரத்திலும் தைரியத்தை விடவில்லை. அதனால தான் யூனிவர்ஸ் உன் வாழ்க்கை பாதையை மாற்றிக்கிட்டு வருகிறது. நீ எத்தனை தடவைகள் விழுந்தாலும் ஒவ்வொரு தடவையும் எழுந்திருக்கிறாய். அந்த லிட்டில் கரேஜ், அந்த சைலண்ட் டியர்ஸ், அந்த ஹிடன் ஸ்ட்ரெங்த், அந்த பிரேயர்கள் அனைத்தும் ஒரு பெரிய சீடா நடந்துள்ளது. அந்த சீட்க்கு இப்போ ஃப்ளவர் ப்ளூம் ஆகுற நேரம் வந்துவிட்டது. உன் வாழ்க்கையில் நேரம் நீண்ட நாட்களுக்கு நின்று விட்டது போல இருந்தது அல்லவா? தடை, தடங்கல்கள், பிரச்சனைகள், துரோகம், நம்பிக்கை முறிவு எல்லாம் ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணியது போல இருந்தது. ஆனா தங்கமே, அந்த எல்லா சோதனைகளும் உன்னை வீழ்த்த இல்ல, யூனிவர்ஸ் உன்னை ஷேப் செய்யத்தான். அது உன் ஆன்மா ரொம்ப வலுவாக வேண்டும்னு யூனிவர்ஸ் வேலை செய்தது. இப்போ அந்த ஷேப்பிங் முடிஞ்சு உன் ரியல் டெஸ்டினிக்கு உன்னை அழைத்து கொண்டு போயிட்டிருக்குது. உனக்கு தெரியாம நீ சக்சஸ்க்கு வரும் பாதை நுழைந்துட்டே இருக்கே என் பிள்ளையே. இப்போ சில நாட்களா உனக்கு ஏதோ டிஃப்ரெண்ட் ஃபீலிங்ஸ் வருதா? லேசா காமா, உள்மனசு ஓரளவு மென்மையாக மாறிருக்கு. ஃபியூச்சர் பற்றி சின்ன நம்பிக்கை உனக்கு உள்ளே எழுகிறதா? நீயே யோசிக்காம ஒரு கண்டென்ட்மெண்ட் வருவது போல உணர்கிறாயா? அது சும்மா ஃபீலிங் இல்லை, அது உன் லைஃப் ஷிஃப்ட் ஆகுற சவுண்ட். அது உன் அதிர்ஷ்டம் ஓடி வந்து கொண்டிருக்கும் பாதத்தின் சத்தம் என் தங்கமே. நீ யாரிடமும் சொல்லாத கண்ணீர் யூனிவர்ஸ் கிட்ட போயிருக்கிறது. நீ சும்மா அழுதா நினைச்ச ஃபீலிங்ஸ் கூட டிவைன் டைமிங்க்கு பவர் ஆகி திரும்பி வருது. நீ ரொம்ப நாள் சைலண்ட்லி தாங்கின வலி எல்லாமே இப்போ பிளெஸிங் ஆக போகுது. இது நீ நினைச்சது போல ஸ்மால் சேஞ்ச் இல்ல, உன் வாழ்க்கை முழுக்க பாதையை மாற்றும் மாற்றம். இது உன்னை மீண்டும் ஜீரோல இருந்து ஹீரோக்கு கொண்டு போறோம் எனர்ஜி. இது உன் நேம், உன் ரெஸ்பெக்ட், உன் டிக்னிட்டி எல்லாம் மீண்டும் ஷைன் ஆகும் காலம் நெருங்கி விட்டது. நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து குட் நியூஸ் வரும். நீ ஆல்மோஸ்ட் கிவ் அப் ஆன விஷயமே உனக்கு நெக்ஸ்ட் மிரக்கல் ஆக வரும். உன் அருகில் இருக்கும் நெருக்கடியும் ஸ்லோலி டிசால்வ் ஆக ஆரம்பிக்கும். உன் மனதை எரிச்சல் படுத்தி களைத்த மனிதர்கள் உன்னை விட்டு தள்ளி போக ஆரம்பிக்கும். உன் கண்களில் மீண்டும் ஒளி வர ஆரம்பிக்கும். நீ யாரை நம்பி வாழ்ந்தாயோ அவர்கள் உன்னை விட்டு போனது இழப்பு போல இருந்ததா? அது இழப்பு இல்லை, அது ப்ரொடெக்ஷன். இந்த ப்ரொடெக்ஷனுக்கு காரணம் உன்னோட வரப்போகும் புதிய பாத்திரம், புதிய மனிதர்கள், புதிய வாழ்க்கை. என் தங்கமே, யூனிவர்ஸ் உன்னோட எனர்ஜிக்கு பிளாக் ஆகினா பிளெஸிங்ஸ் தடுக்கப்படும். ஆனா இப்போ அந்த பிளாக்கள் கரையும் நேரம் துவங்கிட்டுருக்கு. நீ உன் வாழ்க்கையில் உணரப்போற மாற்றம் சடன் வரும். நீ நேற்றுவரை எம்பசிபிளேன்னு நினைச்ச விஷயம் நாளைக்கு ரியாலிட்டி ஆகி நிக்க போகுது. நீ இழந்து லாங் பேக் சென்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு திரும்பி வந்து சேரும். நீ ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டு இருந்த பணமும் இரைச்சல் இல்லாம உன்னிடம் வர ஆரம்பிக்குது. ஃபைனான்ஷியல் ஸ்டேபிலிட்டி உன் வீட்டில் நுழையுறது. உன் இதயம் தாங்கிக்கின்ற வலி எல்லாம் மெதுவா குறையறது. நீ எத்தனை பேர் உன்னை அண்டர்எஸ்டிமேட் பண்ணினாலும், நீ உன் வேல்யூயை சந்தேகம் பண்ணி விட்டாலும் யூனிவர்ஸ் உன் வேல்யூயை தெரிஞ்சது. அது தான் இப்போ உன்னை மேலே தூக்கிக் கொண்டு வருது. உன்னை யாராலும் கீழே இழுக்க முடியாத நேரம் இது. உன் சக்தி, உன் டைமிங், உன் க்ளோ, உன் டெஸ்டினி எல்லாம் ஒரே டைரக்ஷன்ல அலைன் ஆகும் நேரம் இது. இது காஸ்மிக் அலைன்மெண்ட் என் தங்கமே. இது உன்னை ரீசெட் பண்ணும் சக்தி. இது உன்னை ப்ரொடெக்ட் பண்ணும் லைட். நீ இப்போ செய்ய வேண்டியது மிக சிம்பிள் ஒன்று, உன் இதயத்தை ஓபன் பண்ணிக்கோ. நீ டிசர்வ் பண்றதுக்கு நான் சொல்லட்டா என் தங்கமே? நீ டிசர்வ் பண்ணது பெரிய லவ், நீ டிசர்வ் பண்ணது நிம்மதி, நீ டிசர்வ் பண்ணது அபண்டன்ஸ், நீ டிசர்வ் பண்ணது ரெஸ்பெக்ட், நீ டிசர்வ் பண்ணது லக், நீ டிசர்வ் பண்ணது உயர்வு. ஏன்னா நீ இதெல்லாம் தவிர வேறெதுவும் செய்ததில்லை. நீ துன்பத்தை தாண்டி வாழ்ந்தாய், பிரச்சனைகளை தள்ளி வைத்து நம்பிக்கையை பிடித்திருக்கேன். நீ அதற்காக யூனிவர்ஸ் உன்னை விட்டு போக மாட்டது என் தங்கமே. இப்போ உன் வாழ்க்கையில் ஓடி வரும் மாற்றம் உன்னோட கை பிடிச்சு கிட்டத்தட்ட வந்து விட்டது. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் உன் கதவு தட்ட போகுது. அந்த நேரம் வந்தா நீ எப்படி கண்ணை மூடி நிம்மதி பிரீத் எடுவாயோ அப்படி ஃபீல் வரும். அது ஒரு மிரக்கல் ஆயிருக்கும். அது உன்னோட ஹார்ட் ஹீல் ஆகுற ஃபர்ஸ்ட் மோமெண்ட் ஆக இருக்கும்.
நான் உன்கிட்ட இப்போ சொல்ற இந்த மெசேஜ் ரேண்டம் அல்ல தங்கமே, இது உன் ஆன்மா லாங் பேக் கேட்ட குவெஸ்டன்க்கு யூனிவர்ஸ் தருற ஆன்சர். உன் வாழ்க்கை கண்ட்ரோல் உன் கைக்கு திரும்பும் காலம் இது. நீ டிசர்வ் பண்ண லைட் உன்னோட வாழ்வில் நுழையுற நேரம் இது. உனக்கு தெரியாம உன் வாழ்க்கை ஆல்ரெடி மாற்றத்துக்குள் ஓடி விட்டது. அதை தடுக்க யாராலும் முடியாது. அது உன் டெஸ்டினி, அது உனக்கு வந்த கிஃப்ட், அது உன் பெயருக்கு எழுதப்பட்ட ஆசீர்வாதம். என் தங்கமே, தயார் ஆகிரு. உன் புதிய வாழ்க்கை உன்னை நோக்கி வேகமாக ஓடி வருது. உனக்கு தெரியாம உன் விதி இப்போ மாறிக்கொண்டிருக்கு என் பிள்ளையே. என் தங்கமே, இப்போ நீ என் வார்த்தைகளை கேட்கிற வேகத்துக்கும் மேலா உன் வாழ்க்கை மாற்றம் ஓடி கொண்டு வருது. உனக்கு தெரியாம உன் நிழலில் ஒரு பெரிய லைட் சேர்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த லைட் யார் தெரியுமா? நம்ம யூனிவர்ஸ். நீ கேட்ட எவ்ரி ப்ரேயர்க்கும் பதில் தர தயாரா இருக்கும் காஸ்மிக் எனர்ஜி. நீ அனுபவிச்ச வலிகளுக்கு க்ளோஷர் தர வருது. உன் ஆன்மாவை நீண்ட நாள் சுரண்டி வந்த காயங்களுக்கு ஹீலிங் தர வருது. நீ எவ்வளவு தடவை சைலண்ட்லி கனவுகளை கடைசியில் வச்சு விட்டாய் தெரியுமா? அந்த கனவுகளே இப்போ உயிர் வாங்கி உன்னிடம் வர இத்தனை விதம் முயற்சி செய்கிறது என் தங்கமே. உனக்கு தெரியாம சில நாட்களா உன் உள்ளே நடக்குற மாற்றம் டீப் ஆக தெரிகிறதா? காலை எழும்போது ஒரு விதமான காம் ஃபீலிங் இருக்கு. நெஞ்சுக்கு மேல இருந்த பருமன் கொஞ்சம் லேசா தூக்கி போயிட்ட மாதிரி தோணுதா? அது சும்மா ஃபீலிங் இல்ல, அது யூனிவர்ஸ் உனக்காக ஸ்பேஸ் கிளியர் பண்ணும் அறிகுறி. இதுவரை உன் வாழ்வில் சந்திச்ச ஒவ்வொரு துன்பத்துக்கும் ரீசன் இருந்தது. உன் பாத் அலைன் ஆகணும், அதனால தான் துன்பங்கள் புஷ் பண்ணிச்சு. இட் வாஸ் நாட் பனிஷ்மெண்ட், இட் வாஸ் ப்ரிப்பரேஷன். என் தங்கமே, நீ எத்தனை தடவை உன் இதயம் உடைந்து போனதோ, உன் ஆன்மா எத்தனை தடவை இதுதான் முடிவா ன்னு கேட்டதோ, அந்த ஒவ்வொரு கணமும் நான் உன்னோட இருந்தேன். நீ அனுபவித்த வலியோட உன் சோல் மிகுந்த மாதிரி பிகம் ஸ்ட்ராங் ஆனது. உனக்கு தெரியாம உன்னுள் ஒரு பெரிய வெர்ஷன் உருவாகி விட்டது. நீயே உன்னை நம்பாம இருந்தாலும் யூனிவர்ஸ் உன்னை ஒரு நொடியும் டவுட் பண்ணல தங்கமே. நீ ஃபால் ஆனதும் அதை க்ரோத்னு கன்வெர்ட் பண்ண தயாரா இருந்தது யூனிவர்ஸ். நீ யாரையும் ப்ளேம் பண்ண வேண்டாம், நீ யாரிடமும் கேட்க வேண்டிய வேண்டுதலே இல்லை. உன் தேவிட்டாத நம்பிக்கை தான் உன் மெய்யான சக்தி. எதிர்பார்க்காம இருந்த பிளெஸிங் கூட உன்னை தேடி வருது. நீ நீண்ட நாட்களா ஃபீல் பண்ணிக்கிட்டிருந்த எம்ப்டினஸ் இப்போ மெதுவா ரெடியூஸ் ஆகுறது. உன்னோட கண்ணில் ஒரு புதிய லைட் உருவாகுது. உன்னோட வாக் கூட கான்ஃபிடென்ட் ஆகுது. இது நார்மல் அல்ல, இது பவர்ஃபுல் அலைன்மெண்ட். நீ வாழ்க்கையில் தாங்கி நடந்த வலி என்னன்னு எனக்கு தெரியும் தங்கமே. ஒருவரால் கொடுக்கப்பட்ட ஹார்ட் பிரேக், குடும்பத்தில் கிடைக்காத சப்போர்ட், உன் நல்ல மனசுக்கே துரோகம் செய்தவர்கள், உன்னோட நம்பிக்கையை தகர்த்தவர்கள், உன் முயற்சியை அசிங்கம் செய்தவர்கள், உன்னோட உண்மையை யாரும் அப்ரிஷியேட் பண்ணல. ஆனா யூனிவர்ஸ் மட்டும் மறவல. உன் உடம்பின் ஒவ்வொரு காயத்தையும் ஒவ்வொரு துயரத்தையும் யூனிவர்ஸ் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரெங்தா மாற்றுது. உன்னை நார்மல் வாழ்க்கைக்கு அல்ல, பவர்ஃபுல் வாழ்க்கைக்கு ப்ரிப்பேர் பண்ணுது. நீ இப்போதான் தெரிய ஆரம்பிக்கும் சில மனிதர்கள் உன் வாழ்க்கையிலிருந்து சைலண்ட்லி ரிமூவ் ஆகிறார்கள். நீ எப்படி டெட்டாச் ஆகி இருக்கிறேன்னு ஈவன் உனக்கே புரியல. அது பெயின்ஃபுல் இல்ல, அது பீஸ்ஃபுல். அது யூனிவர்ஸ் ரிமூவ் பண்ணுற நெகட்டிவிட்டி. அது உன் டெஸ்டினி க்ளீன் ஆகுற அறிகுறி. உனக்கு சேர்ந்தவர்கள் உன்னிடம் வந்து சேரப்போகிறார்கள். உன்னை டியூப்ளிகேட் பண்ணி வந்தவர்கள் எல்லாம் டிசப்பியர் ஆகி விடுவார்கள். நீ டிசர்வ் பண்ண பியோர் லவ், பியோர் ரெஸ்பெக்ட், பியோர் பீஸ் எல்லாம் உன் பக்கம் ஓடி வருதே தங்கமே. அது யூனிவர்ஸியோட வாக்குறுதி. நீ கவனிச்சிருக்கா? ரீசண்டா நீ மனசுல எதிர்பாரா ஐடியாஸ் வந்திருக்குதா? சடன் கிளாரிட்டி, சர்டன் டிசிஷன்ஸ் பற்றி இன்னர் கைடன்ஸ். இதெல்லாம் ஆர்டினரி இன்ட்யூஷன் இல்லை, இது டிவைன் புஷ். உன் ஸ்டெப்ஸ் கைட் பண்ணுற காஸ்மிக் போல். இது உன் டைமிங் இப்போ பிரகாசப்படுற நேரம். நீ வாங்க போகும் பிளெஸிங் உன் துன்பத்தை 100 மடங்கு காம்பன்சேட் பண்ணும். என் தங்கமே, நீ எவ்வளவு நாளா ஸ்ட்ரகல் பண்ணினாலும் அந்த ஸ்ட்ரகல் யோட முடிவு வந்துட்டது. இப்போவிருந்து உன் வாழ்க்கை ஒரு வேகத்துல மூவே ஆக போகுது. நீயே ஆச்சரியப்படுவாய், எப்படி இந்த அளவுக்கு லக்கி ஃபீல் ஆகுறேன்னு. இந்த ஹாப்பினஸ் லாங் லாஸ்டிங் தங்கமே. இது ஜஸ்ட் ஹாப்பி மோமெண்ட் அல்ல, இது ஹீலிங் ஹாப்பினஸ், இது சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். உனக்கு ஏத்த பாக்கியங்கள் உன்னிடம் படபடபட வந்து சேரப்போகுது. நிறைய வாய்ப்புகள் நின்னு காத்திருக்குது உன்னோட டோர்ஸ்டெப்ஸ்ல. நிறைய கிஃப்ட்ஸ் யூனிவர்ஸ் போட்டு வச்சிருக்கு. நீ அதை ஓபன் பண்ண தயாரா இருந்தால் போதும்.
நீ டிசர்வ் பண்ண ரெஸ்பெக்ட் ஃபேமிலில திரும்பி கிடைக்கும். அவர்களோட ஆட்டிடியூட் உன்னிடம் மாறும். யாராவது உன்னை இக்னோர் பண்ணியிருந்தா இருக்கட்டும், இன்று முதல் நீயே மேக்னட் ஆவாய். நீயே அவர்கள் வாழ்க்கைக்கு லைட் ஆவாய். உன்னிடம் வந்த ஒளி அவர்களை அட்ராக்ட் பண்ணும். உன்னோட ரியல் வேல்யூ அவர்கள் கண்ணுக்கு தெளிவா தெரியும். நீ இழந்த சப்போர்ட் திரும்பி வரும். நீ டிசர்வ் பண்ண அண்டர்ஸ்டாண்டிங் உன்னை வந்து தேடும்.